அத சொன்ன பிறகு வண்டி எடுக்காதாடா. இல்ல சாமி, பணம் கட்டி கொடுத்தேன், 2,32,000 ரூபாய் வண்டி. அந்த வண்டி எடுத்தா உசுறு பலி வரும்டா, கோமா ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு வியாதி போவடா, நெரும்பிலே தலையிலே அடிப்படமடா சொன்ன பிறவோ, இல்ல சாமி அந்த வண்டி கொண்டு போய் நான் பூஜை பண்ணுவேன், எடுக்க மாட்டேன்னு சொல்லி என் பேச்சை மீறி எடுத்து திரும்பவும் நான் சொன்ன மாதிரியே 6ஆம் மாசம் இருக்கும், நேரம் சரியில்லை, 4ஆம் மாசம் விபத்துக்குள்ள ஆகிப்பட்டான். இதெல்லாம் சாமி பூஜை போட்டு போனேன். பூஜை பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னேன், 6 மாசம் வரைக்கும் வண்டி எடுக்க மாட்டேன் சொன்னா இல்லையா? சொன்னா சாமி, கிட்டதான் ஒரு நாளைக்குன்னு சொல்லி கேட்கல சாமி. அவன் அப்படி இருந்தோம் மருத்துவங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப காப்பாத்தி நாளைக்குல கொண்டு வந்திருக்கேன். இப்ப பேச்சு கொஞ்சம் குறவா இருக்கு, அந்த பேச்சை சரி பண்ணி கொடு கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கிறோம். சாமி நேற்றுதான் சாமி ஹாஸ்பிட்டல் இருந்து கூப்பிட்டு வந்தேன். இங்க வரணுன்னே நான் கூப்பிட்டு வந்துட்டேன் சாமி. 2 நாளைக்கு அப்புறம் தான் போறேன். நாங்க இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன் சாமி. நான் இனிமே அவன் எந்த இதுவும் வரக்கூடாது சாமி. நீதான் சாமி தோணை இருக்கணும். நான் சொன்னேன் இல்லடா, விபத்து நடக்கும் சொன்னேன் இல்லடா. அப்ப என் பேச்சு பொய்யாடா, என் பேச்சு பொய்யாடா. மருத்துவம் கிட்டே முதல்ல மண்டையில கேன் எடுத்தாங்க, பின்பக்கத்துல அந்த கேன் எடுத்த பிறகு அவனை படுத்து ஒரு அரைக்குள்ள கொண்டு போற மாதிரி கேன் எடுத்தாங்க. அதுல நரம்புல ஒரு விஷயத்துல ரத்தம் கட்டிட்டு சொன்னீங்களா, கருத்தம் காலில் வந்து உளுந்தியா, நான் குணம் பண்ணி தரேன், விழாவுக்கு வரேன்னு சொன்னா, விழாவுக்கு வர வச்சானா? ரசித்த சாமி. அதான் சாமி இனிமே இந்த இது வரக்கூடாது. நம்பி வரணும். 615 புழு கலர் வண்டியாடா, பிளாக்கா? சன்னிதத்துல தானே சாமி வந்து பூஜை போட்டு போனேன் நானு. சாமி வண்டி ஓட்டலையா? அந்த வண்டி எடுக்காதடா, 6 மாசம் வரைக்கும் எடுக்காதடான்னு சொன்னதியா? என்னடா சொன்னேன்? இதனடா சாட்சி சொல்லுடா, கெட்ட வைடா. 6 மாசம் வண்டி எடுக்கூடாது சாமி. ஏன் தப்புதான். அந்த வண்டி இவன் ஓட்டலே, இவன் பின்ன உட்காந்து போன பையன். உண்மையாடா? ஆமா சாமி. நீர் கொடுறா. முகம் எல்லாம் நொறுங்கி போயிருக்கேடா வண்டியிலே. ஆமா சாமி. வண்டி விபத்தானா இன்சூரன்ஸ் அப்படி போட்டு சரி பண்ணிக்கலாம். அப்ப உசுறு பண்ணாலும் அவங்க வராது சாமி. ஒன்னும் பண்ண முடியாது. அதான் சாமி நீயே கேதின்னு வந்திருக்கேன் சாமி. நான் நேரத்துல யானை சொல்ல முடியடு, அவன் முடியடு, நான் பாத்துக்கிறேன். நன்றிடா. அப்பா எனக்கு அம்மா உயிரை காப்பாத்தி குடுத்துருக்கீங்கப்பா. அம்மா உயிரை காப்பாத்தி குடுத்துருக்கீங்கப்பா. அம்மா உயிரா? ஆமா. இப்படி சொன்னா எப்பரா சனங்களுக்கு புரியும்? நான் சொல்லவா? பின்ன நிக்கிறவன் அவ ஆத்தா உசுரை காப்பாத்தி கொடுத்து என்ன ஆனா, அவங்க மண்ணுல செஞ்ச செய்வினையாலே உடம்புல சரங்கு போல வந்துடுது. ஆமா ஆமா. அது எந்த மருத்துவமனைக்கு போய் குணமாகல. கருப்பேன் காலில் விழுந்த பெறுவான், குணம் பண்ணி தரேன்னு சொல்லி குணம் பண்ணி கொடுத்தேன். ஆமாப்பா. நெசமாடா? ஆமாப்பா. வேற மாங்கல்யம் மாங்கல்யம்? மாங்கல்யம் பிச்சு உனக்கு மாங்கல்யம் கட்டி உனக்கு மாங்கல்யம் எடுத்து கொடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து யாரா? இப்ப நல்லா செஞ்சிருக்காடா? இல்லப்பா. இல்லப்பா, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு. அது வாக்குடா, இது நன்றி, உனக்கு கூப்பிடுறேன். சரிங்க. வேற சொல்லுடா. அப்பா குழந்தை இல்ல, குழந்தை கொடுத்தீங்க. இப்படி சொல்லக்கூடாதுடா. ஒரு குழந்தை இல்லாததுனாலே
கேஎம்சி மருத்துவமனை. கேஎம்சி மருத்துவமனையிலே செல்போன்ல பேச வச்சு அவ ஆத்தாக்காரி சொன்னேன், இங்க ஒரு சாமி வந்திருக்கு, எல்லாத்தையும் பார்க்காம சொல்லுது, செல்போன்ல சொல்லுது, வந்து பாடுறான் போது நம்பிக்கை இல்லாம வந்தேன். குழந்தைய நிக்கிறதுக்கு முன்னவே உனக்கு ஆம்பளை குழந்தை, அந்த குழந்தைக்கு முருகன் சம்பந்தப்பட்ட பேர் வேடானே. ஆனா நன்றி கேட்டவன் நீ என்ன வேலை பண்ணேன், அந்த குழந்தைக்கு எனக்கு என் ஆலயத்துல மாலை போடுறானே, நீ மறந்து போட்டேன். சொல்லலப்பா யாரும் யாரும் எதுவும் சொல்லலப்பா. வேற அதுக்குதான் உங்களை பார்க்க வேற நன்றி. அவங்க கூப்பிடுவாங்க, உட்காந்துக்கிறாங்களே. காசு இல்லை.